என்னுடைய நான் கட்டியிருந்த அது ஒரு கோல்டு வாட்ச் அல்ல கவரிங், அதை பறித்து கொண்டார்கள். அந்த அவருடைய திருமண மோதிரம், அவருடைய மொபைல் எல்லாமே பறிக்கப்பட்டது. நான் சொல்ல வந்த கருத்து, அப்படிப்பட்ட தேசத்திலே அந்த மனிதர் 30 ஆண்டுகளாக யோசித்து பார்க்கிறேன். 30 ஆண்டுகள் ஏழ்மை, வறுமை, இல்லாமை, பெரிய பெரிய கொசுவங்க அமேசான் காடுகள்ல. அதுல அந்த மனிதர் 30 ஆண்டுகளாக ஊழியம் பண்ணியிருக்கிறார். அவருடைய புகைப்படத்தை நான் இங்க வெளியிடுகிறேன். நான் சொல்ல வந்த கருத்து, இன்னைக்கு 86 வயது அவருக்கு. என் பிள்ளைகளே, அவரை சந்திப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், மகிழ்ச்சி. அப்படியானால் ஆபிரகாமை ஆண்டு சந்திக்கும் போது எவ்வளவு பூரித்திருப்பார். ஆனால் இங்க லோத்தை சந்திக்கும் சொன்னாங்க, அப்படி அல்ல, நாங்கள் வீதியிலே ராத்தங்குவோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் எப்ரகாம் அண்ட் லோத். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் வித்தியாசம். உங்கள் வீடு ஆண்டவர் தங்கும் வீடா, ஆண்ட விரும்பும் வீடா? அப்படி அல்ல என்று சொல்லுவாரா? இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, வசதியா இருக்கலாம். நீங்கள் சென்னையில மிகப்பெரிய ஆடம்பரமான வீட்டுல குடியிருக்கலாம். வீடு 200 கோடின்னு சொல்றாங்க. அதல்ல முக்கியம். இது குடிசை வீடு, கூடார வாசல் இல்லை. அந்த குடிசையிலே ஆண்டவர் தங்கி இருந்தார். என்னுடைய 4வது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். அவன் சொன்ன வார்த்தை மை லார்ட். லோத்து சொன்ன வார்த்தை ஆண்டவன்மார்களே. ஒரு சின்ன கேள்வி, உங்களுக்கு ஆண்டவரா ஆண்டவன்மார்களா? அவர் மட்டும்தான், நீர் மாத்திரம் போதும். அநேகருக்கு ஆண்டவன்மார்களே. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு கிறிஸ்தவ வீடு. அவள் அந்த ஒரு பாரம்பரிய சபைக்கு போகிறவர்கள், குற்றப்படுத்த இல்லை. ஏராளமான அந்த தெய்வத்தின் படங்களை மாட்டியிருந்தார்கள். அந்த அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா இத்தனை படம் மாட்டியிருக்கிறீங்களேன்னு. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னை திடுக்கிட வைத்தது. ஒரு சாமி கைவிட்ட இன்னொரு சாமி காப்பாற்றும். எவ்வளவு மதியீனமான வார்த்தை. ஆண்டவர் கைவிட்டு அந்த உலகத்துல யாருமே உங்களை காப்பாற்ற முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவரா ஆண்டவன்மார்களா? அவர் மாத்திரம். அந்த ஆண்டவன்மார்னு சொல்லும் போது உலகம், படிப்பு, அறிவு, ஞானம், இதெல்லாம் they are not lords. இவர் ஒருவரே ஆண்டவர். Jesus is the Lord. இயேசுவே ஆண்டவர். அந்த வார்த்தையுடைய ஆண்டவன்மார்களே. அப்படியானால் என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் மாத்திரம்தான் வாழ்க்கையில மெய்ப்புள்ளார். You should be the center. மற்றெல்லாம் விளிம்பிலே. இன்றைக்கு துக்கம் என்னவென்றால், விளிம்பில் இருக்க வேண்டிய ஒன்று மையத்திற்கு வந்து விட்டது, மையத்தில் இருக்க வேண்டிய ஒன்று விளிம்புக்கு போய்விட்டது. துக்கமான ஒன்று. 4வது குறிப்பு, ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு தேவன் தான். சொல்றாங்களா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இன்றைக்கு நம்முடைய தேசத்துல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். பல தெய்வங்களில்